குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 386. சிவ சக்தி படைப்பில் நான்முகனிடம் பொருந்தி படைத்தல். புவனம் படைப்பான் ஒருவன் ஒருத்தி, புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர், புவனம் படைப்பானும் பூமிசை ஆயானாய், புவனம் படைப்பான் அப்புண்ணியன் தானே. இறைவன் ஆணையால் அவன் கருத்தின் வண்ணம் தோன்றியவர் ஆதலால் பிரம்மன் முதலியவர் மக்கள் எனப்பட்டார்கள். ஒருவன் ஒருத்தி அப்படின்னா சிவனும் சக்தியும். படைக்கும் போது சிவசக்தி நான்முகன் முதலியவரிடம் இருந்து பிருத்துவி அப்போ தேயோ வாயு வானம் விந்து நாதம் சக்தி சிவம் என்ற 9 கண்டங்களை படைப்பர். அதாவது புவனத்தை படைப்பது சிவன் சிவசக்தி ஆகும். அவர்கட்கு நான்முகன் திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5 மக்கள் ஆவார்கள். அவ்வாறு புவனம் படைக்கும் சிவசக்தியின் சொரூபமே நான்முகனாகவும் பிரபஞ்சத்தை படைத்து செம்மை செய்யும் புண்ணிய மூர்த்தி ஆகும். பாடல் 387. சிவனும் சக்தியும் வெம்மையும் குளிர்ச்சியுமாய் உலகத்தை காத்தல். புண்ணிய நந்தி பொருந்தி உலகு எங்கும் தன்னிய மானை வளர்த்திடும் சக்தியும் கண்ணியல்பாக கலவி முழுதுமாய் மண்ணியல்பாக மலர்ந்தெழு பூவிலே. கண் இயல்பு அப்படின்னா இரக்கம், மண் இயல்பு அப்படின்னா தாங்கும் தன்மை. சிவம் புவனங்களில் பொருந்தி விளங்கும், சக்தி அவற்றில் பொருந்தி வெப்பத்தை நீக்கும் குளிர்ச்சி போல் இருந்து வளர்ப்பால். நந்தி அப்படின்னா சிவபெருமான். வியாக்கிருதி அப்படின்னா மேல் 7 உலகங்களையும் கூறும் மந்திரங்கள். சிவபெருமான் அறிவின் மயமாய் எல்லா பொருள்களிலும் பொருந்தி இருக்கிறான். குளிர்ச்சி பொருந்திய மாயா காரிய பொருளை காத்தருள்கிறான். சக்தியும் கண்ணோட்டமுடன் எல்லாவற்றிலும் கலந்து தாங்கும் தன்மையுடன் வியாகிருதியிலே விரிந்து எழுவாள். பாடல் 388. நீருடன் கூடிய மண்ணில் பிறப்பு உண்டாதல். நீரகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பு இடை, காயத்தில் சோதி பிறக்கும் அக்காற்று இடை, ஓர்வு உடை நல் உயிர் பாதம் ஒளி சக்தி நீர் இடை மண்ணின் நிலை பிறப்பாமே. உயிர் பாதம் அப்படின்னா விசுத்தி, இது வாயுவுக்கு உரிய இடம். ஒளி அப்படின்னா நாதம், அது விளங்குகின்ற இடம் ஆக்ஞை. நீரும் நிலமும் இல்லை என்றால் தோற்றம் இல்லை, ஆதலால் நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நீருடன் கூடிய மண்ணில் நிலையான பிறப்பு உண்டாகிறது. அதாவது நீர் பகுதியான மணிப்பூரகத்தில் புருடனுக்கு இன்பம் உண்டாகும். அக்னி விளங்கும் அநாகதமான நெஞ்சிலே ஒளி வீசுகின்ற கிரணங்கள் உண்டாகும். வாயு விளங்கும் விசுத்தியில் ஆராயத்தக்க உயிர்ப்பு நிலை பெற்றிருக்கும். நாதம் சக்தியை தந்து கொண்டு இருக்கும். நீர் மண் இடையே உள்ள சுவாதிட்டானமே உற்பத்திக்கு உரிய இடம் ஆகும். இந்த பாடல் மூலமா ஐம்பூதங்களின் தோற்ற முறைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது பாடல் 389. சிவனே உலகை படைப்பவன், உண்டு உலகு ஏழும் உமிழ்ந்தான் உடன் ஆகி, அண்டத்து அமரர் தலைவனும் ஆதியும் கண்ட சதுமுக காரணன் தன்னொடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. உலகம் உண்டு உமிழ்தல் அப்படின்னா உலகத்தை ஒடுக்கி மீளவும் படைத்தல். உமிழ்ந்தான் அப்படின்னா திருமால், சதுமுகன் அப்படின்னா பிரம்மன், நான்முகன் திருமால்களை அதிட்டித்து ஆக்கலும் காத்தலுமான செயலை சிவபெருமான் இயற்றுகின்றான். உலகங்கள் ஏழையும் உண்டு உமிழ்ந்த திருமால் உடனாய் எல்லா அண்டங்களிலும் வாழும் தேவர்களுக்கு தலைவனும் முன்னோனுமான சிவபெருமான் உலகத்தை படைக்கும் நான்முகனோடும் பழமையாகவே இந்த உலகம் படைக்கும் மெய்ப்பொருள் ஆகும். பாடல் 390. சிவனே பிரம்மனாய் படைப்பு நடத்துகிறான். போங்கு பெருங்கடல் உள்ளுரு வானொடும் பாங்கார் கையிலை பராபரன் தானும் வீ
வீங்கும் கமல மலர்மிசை மேலையன் ஆங்குயிர் வைக்கும் அது உணர்ந்தானே. பெருங்கடல் உள்ளுருவான் அப்படின்னா மணிப்பூரகத்தில் விளங்கும் திருமால். பராபரன் அப்படின்னா சிவபெருமான். வீங்கும் அப்படின்னா பூரிக்கும். கமல மலர் அப்படின்னா சுவாதிட்டான சக்கரம், அதில் வீற்றிருப்பவன் பிரம்மன். உயிர் வைத்தல் அப்படின்னா உடலில் உயிரை பொருத்துதல் அப்படின்னு அர்த்தம். பெருகும் கடல் பகுதியான மணிப்பூரகத்தில் உள்ள திருமாலுடன் தலையின் மீது அழகான வெண்மையான ஒளியில் விளங்கும் சிவபெருமானும், பூரிக்கும் சுவாதிட்டான சக்கரத்தில் உள்ள நான்முகன் அங்கு உடம்புடன் உயிரை புணர்த்தும் தன்மையை உணர்ந்து இருக்கிறான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 391வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.